சென்னை மந்தவெளியில் தெருநாய் தொல்லையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் சாலையில் சென்ற சிறுவனை தெருநாய் கடிக்க துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னையில் பெரும்பாலும் இது மாதிரியான தெருநாய்களினுடைய தொல்லை என்பது இருந்து வருவதாக பொதுமக்கள் பல்வேறு தரப்பில் இருந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். முக்கியமாக மந்தைவெளி பகுதியில் தெருநாய்களினுடைய பிரச்சனை அதிகமாக இருப்பதாகவே பொதுமக்கள் புகார்கள் எழுப்பி வரும் நிலையில் இன்று காலை மந்தைவெளி ராஜா தெரு பகுதியில் ஒரு சிறுவன் காலை சாலையோரம் நடந்து சென்ற ஒரு சிறுவனை தெருநாய் துரத்தக்கூடிய அந்த வீடியோ, அந்த சிசிடிவி காட்சியானது கிடைத்திருக்கிறது. அந்த சிறுவன் அந்த நாயிடமிருந்து தப்பினால் மரணம் என்ற வகையில் அவன் அங்கிருந்து தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே அந்த சிறுவன் அந்த தெருநாயிடமிருந்து தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி என்பது கிடைத்திருக்கிறது. வழக்கமாகவே இந்த பகுதியில் தெருநாய்களினுடைய பிரச்சனை அதிகமாக இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக தெருநாய்களினுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அந்த கருத்தடை செய்ய வேண்டும். அதே போல ரேபிஸ் தடுப்பூசி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாநகராட்சி தரப்பில் தீவிரமாக முன்னெடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மக்களினுடைய தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இருப்பினும் கூட பல்வேறு இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அந்த சிறுவன் அந்த பகுதியில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவனை அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த தெருநாய் திடீரென்று அந்த சிறுவனை கடிப்பதற்கு துரத்திய ஒரு நிலையில் அந்த சிறுவன் பதவி அடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடி அந்த நாயிடமிருந்து தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.